ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மெரிட்டியேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில அதாவது வரலாறுல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுடைய கண்டினியூஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். கரெக்டுங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் பாயிண்ட் ஆஃப் முகலாயர்கள்னு சொல்லிட்டு நான் சப்டைட்டில் போட்டு முகலாயர்கள்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லாம விட்டுட்டோமோ, அதே போல இப்போ ரீசெண்டா எந்த ட்ரெண்டிங்ல வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அது பேஸ் பண்ணி முகலாயர்கள்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இனி அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டுங்களாமா? இப்போ அதையே தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, முகலாயர்களுடைய அடிஷனல் பாயிண்ட்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன விட்டோம், அதாவது ஷெர்ஷா வந்து என்ன பண்ணாருன்னா, விவசாயத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். விவசாயி வந்து சீர்குலைந்தால் அரசன் வந்து சீர்குலைவான் என நம்பியவர் வந்து ஷெர்ஷா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதே போல வந்து ஷெர்ஷாவுடைய படைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது அங்க வந்து விவசாயிகள் வந்து பயிர் வச்சிருந்தாங்க, அதாவது வேளாண்மை செய்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, விவசாயம் செய்திருந்தாங்க அப்படின்னா அந்த விவசாய பயிர்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது என்பதுல வந்து முக்கிய கவனமாக இருந்தாரு அப்படின்றலாம் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். கரெக்டுங்களா? இன்னைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதாவது நோட் பண்ணீங்க, எதை நோட் பண்ணணும்? நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முகலாயர்கள் தான் பார்க்கிறோம். இது அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான். கரெக்டுங்களா? அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். முகலாயர்களுடைய அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன விட்டோமோ அதனுடைய கண்டினியூஷன் மட்டும் பார்க்கலாமா? சரிங்களா? அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கரெக்டா எங்க எக்ஸாக்டா விட்டுருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல சாலைகளுடைய இருபுறங்களிலும் அதாவது சாலைகளுடைய இருபுறங்களில் வந்து சத்திரங்கள் வந்து கட்டப்பட்டிருந்தது. இந்த சத்திரம் எதற்காக கட்டப்பட்டிருந்தது? அதாவது அங்க வந்து அதாவது அந்த சத்திரங்கள்ல அந்த வழியில போகும்போது அந்த சத்திரங்கள்ல வந்து தங்கி என்ன பண்ணலாம், தங்களது கலைப்பை வந்து போற்றிக் கொள்ளலாம். அதே போல என்ன பண்ணலாம், படைகள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அந்த படைகள் வந்து போகும் வழியில தங்கி இளைப்பாறிக் கொள்வதற்காகவும் இந்த சத்திரங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சத்திரத்தை, அதாவது அந்த சத்திரங்களை வந்து எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாராய் அப்படின்ற ஒரு நேம் கொண்டு, அதாவது சாராய், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சாராய் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னௌசி போர்ல வந்து ஹுமாயூன் வந்து தோற்று போறாரு. ஹுமாயூன் வந்து தோற்று தஞ்சம் அடைந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரசீகம். அப்போ ஹுமாயூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணணும், 3240 வருவாரு, அகைன் 55 அதாவது 1555. ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூனுடைய பீரியடு. 1540 வந்து கன்னௌசி போரின் போது ஹுமாயூன் வந்து தோற்றுவாரு, அதாவது வின் பண்ண மாட்டாரு, தோத்து போயிடுவாரு. அப்போ ஹுமாயூன் வந்து தோத்துட்ட பிறகு அவர் எங்க வந்து தஞ்சம் அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரசீகம். முகலாயர்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து முகலாயர்கள் இருந்து ஃப்ரேம் ஆகும். சோ அதனாலதான் அது அடிஷனல் பாயிண்ட்னு சொல்லிட்டு போட்டு நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றேன்னா, இந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து அட் பிரசன்ட்ல இருக்க எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிருக்கு, அதுல இந்த முகலாயர்கள் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஆயிருக்கு. சோ அப்போ அந்த டாபிக்ல அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல ஸ்பெஷல்டா இப்போ ஹுமாயூனை பத்தி கேக்குறாங்க அப்படின்னா, ஹுமாயூனை பத்தி வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து நோட்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதனால கொஞ்சம் கவனமா இதெல்லாம் நோட் பண்ணிங்கம்மா. சரிங்களா? ஹுமாயூன், ஓகேங்களா? ஹுமாயூன் வந்து 1540ஆம் ஆண்டு நடைபெற்ற கன்னௌசி போர்ல வந்து தோத்துட்ட பிறகு அவரு தஞ்சமடைந்த இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரசீகம். சரிங்களா? அடுத்து பாயிண்ட் போட்டுங்க, அடுத்த சப்டைட்டில் போட்டுக்கீங்க. யாரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பருடைய ஆட்சி பீரியட் எப்போ வரும்? ஹுமாயூன் வந்து 1556 வந்து ஹுமாயூன் வந்து இறந்துருவாரு. கரெக்டுங்களா? 1556 வந்து ஹுமாயூன் வந்து இறந்துருவாரு. அதற்கு பிறகு வந்தவர் தான் யாருன்னா அக்பருடைய ஆட்சி பீரியட் வந்து 1556 இருந்து 1605. ஓகேங்களா? எப்பவுமே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்பர் வந்து எந்த பீரியட் வரைக்கும் அவருடைய ஆட்சி பீரியட்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பாபர், ஓகேங்களா, அதே போல அக்பர், அதே போல ஹுமாயூன், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அதே போல அவுரங்கசீப், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. சோ அதனால இவங்களுடைய பீரியட் ஆஃப் அந்த டியூரேஷன், இவங்க எந்த பீரியட்ல வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்பரை பத்தி பார்க்கும்போது, அக்பருடைய ஆட்சி பீரியட் வந்து 1555
சாரி 1556 to 1605 வந்து அக்பருடைய பீரியட். ஓகேங்களா? இவர் அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? அக்பருடைய அவையில் இருந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நோட் பண்ணீங்க அக்பருக்கு கீழே வந்து நோட் பண்ணீங்க பைரம் கானுடைய மகன். பைரம் கானுடைய மகன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்துல் ரஹீம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. பைரம் கானுடைய மகன் வந்து அப்துல் ரஹீம். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. அதாவது அக்பருடைய அவையில அப்துல் ரஹீம் அவருக்குன்னு ஒரு பட்டம் இருந்தது. அக்பருடைய அவையில அப்துல் ரஹீம்க்கு எந்த பட்டம் வழங்கப்பட்டு அக்பருடைய அவையில அவர் மிளிர்ந்து அல்லது ஒளிர்ந்து இருந்தார்? ஒளிர்ந்துனா பிரகாசமாக. அப்போ அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும், அக்பருடைய அவையில அப்துல் ரஹீம் ஒரு முக்கிய இடத்துல வகித்திருந்தாரு, அவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். கான் இ கானான். ஓகேங்களா? அப்போ இப்ப உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான் இ கா நா இன். ஓகேங்களா? அப்ப இங்க உங்களுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் ரஹீமிற்கு வழங்கப்பட்ட பட்டம் எது? ஒண்ணு அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா கான் இ கான் என்ற பட்டத்துடன் அக்பருடைய அவையில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்ப உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றது புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. வச்சுங்கம்மா. நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பர் வந்து கோண்டுவானா பகுதியை ராணி துர்கா தேவி மற்றும் அவரது மகன் வீர் நாராயணன் இவர்களிடமிருந்து கைப்பற்றிய ஆண்டு எப்பொழுது? ஓகேங்களா? அக்பர் வந்து நோட் பண்ணீங்க. இப்ப நம்ம எல்லாமே பாக்குறது அக்பர் தான். சோ அதனால அக்பர்னு போட்டு சப்டைட்டில் வச்சுட்டு அது கீழே அப்படி நோட் பண்ணீங்க. கோண்டுவானா பகுதி அக்பர் வந்து இந்த கோண்டுவானா பகுதியை ராணி துர்கா தேவியிடம் இருந்தும் அவரது மகன் யாரு, ராணி துர்கா தேவியுடைய மகன் வீர் நாராயணன் அவர்களிடம் இருந்தும் கைப்பற்றிய ஆண்டு 1564. வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கேள்வி, அக்பர் கோண்டுவானா பகுதியை கைப்பற்றிய ஆண்டு. அக்பர் கோண்டுவானா பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1564. யாரிடமிருந்து கைப்பற்றினாரு? ராணி துர்கா தேவி மற்றும் இந்த ராணி துர்கா தேவியுடைய மகனான வீர் நாராயணன். ஓகேங்களா? வீர் நாராயணன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மேவார் அரசர் ராணா உதயசிங். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மேவார் அரசர் ராணா உதய்சிங் இன் படை தளபதி யார்? வெரி இம்பார்ட்டன்ட். மேவார் அரசரான ராணா உதயசிங்கிற்கு படை தளபதிகளாக இருந்தவர் யார்? ஒன்னு ஜெய்மால் கமா பட்டா. அப்போ மேவார் அரசரான ராணா உதய்சிங் அவங்களுடைய படை தளபதிகளாக இருந்தவர்கள் யார்? வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறைய முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால ஜெய்மால் மற்றும் பட்டா அது வந்து மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஆக்ரா கோட்டையின் நோட் பண்ணீங்க. ஆக்ரா கோட்டையுடைய அந்த வாசல், இப்போ இது வந்து ஆக்ரா கோட்டைன்னு வச்சுங்களேன். அந்த ஆக்ரா கோட்டையுடைய மெயின் வாசல்ல யாருடைய சிலைகளை அக்பர் நிறுவினார்? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? பாருங்க, ஆக்ரா கோட்டையுடைய பிரதான வாசல்ல அமைக்கப்பட்டிருந்த அந்த சிலை அக்பரால் வடிவமைக்கப்பட்ட சிலை. ஓகேங்களா? அப்ப அந்த சிலை வந்து யாருடைய உருவம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய்மால் மற்றும் பட்டா. இவங்க 2 பேருடைய உருவம் தான்
ஆக்ரா கோட்டையுடைய பிரதான வாசல்ல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்போ இதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்பர். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வேகமா எடுங்கம்மா. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்துடுச்சு, நிறைய எக்ஸாம்ஸ் நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு, எக்ஸாம் டேட்டும் வந்துடுச்சு. ஸோ நம்ம எவ்வளவு வேகமா நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறோமோ, ஓகேங்களா? ஸோ நம்ம அவ்வளவு வேகமா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமா? சரிங்களா? ஓகே. மேவார் அரசர் ராணா உதய் சிங்குடைய படைத்தளபதிகள் யாரு? ஜெய்மால் பட்டா. அப்போ இந்த ஜெய்மால் பட்டாவுடைய உருவ சிலையதான் அந்த ஆக்ரா கோட்டையுடைய பிரதான வாசலில் யாரு வடிவமைத்தார்? அக்பர். புரியுதுங்களா? ஓகேங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. போர் கைதிகள். கைதிகள்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். போர் கைதிகளை அடிமைகளாக்கும். இப்போ போர் கைதிகள்லாம் உங்களுக்கு யாரும் தெரியும் இல்லையா? அப்போ கைதிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிமையா வச்சு நடத்துவாங்க. அப்போ அந்த போர் கைதிகளை அடிமைகளாக்கும். போர்க்கைதிகளை அடிமைகளாக்கும் முறையை கைவிட்டவர் யாரு? அக்பர். வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ போர் கைதிகளை அடிமைகளாக்கும் முறையை கைவிட்டவர் அக்பர். அப்போ அக்பர் என்ன பண்ணிட்டாரு? போர் கைதிகளாக இருந்தால் அவர்களை அடிமையாக்க இனி கூடாது, அந்த நடைமுறையை வந்து என்ன பண்றாரு? நீக்கிடுறாரு. நீக்கினவர் யாரு? அக்பர். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அக்பர் நிறைய போர்கள்ல வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம், அதாவது ஒண்ணுமே இல்லமா, ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரை வந்து வழி நடத்துவதற்குன்னு ஒரு படைத்தளபதி இருப்பாரு. அப்போ அந்த படைத்தளபதி நல்ல நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும்? அந்த போர்ல வந்து வெற்றி பெற முடியும், அந்த பகுதிகளை வந்து என்ன பண்ண முடியும்னா கைப்பற்ற முடியும். சோ அது போல அக்பருடைய நம்பிக்கைக்குரிய அல்லது அக்பரின் நம்பிக்கையான படைத்தளபதி யார்? வெரி இம்பார்ட்டன்ட். அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் பாத்தீங்கன்னா ராஜா மான் சிங். ஓகேங்களா? அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் போட்டுங்க. இது ஒரு எக்ஸாம்ல டைரக்டாவே கேட்டிருந்தாங்கம்மா. அப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்ல வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இயர்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த எக்ஸாம்ல டைரக்டா காஷ்மீர் பகுதியை வந்து எப்ப அக்பர் கைப்பற்றினாரு அப்படின்னு கேட்கும்போது மேட்ச்ன்றது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டைரக்டா அந்த வருஷம் என்னன்னு கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்போ அது போல இதெல்லாம் எக்ஸாம் ஓரியன்டா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நோட் பண்ணீங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து இங்க வந்து அக்பர் கைப்பற்றிய பகுதிகள் மற்றும் ஆண்டு அப்படி போட்டுங்க. அக்பர் வந்து எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினாரு, எந்த வருஷத்துல வந்து கைப்பற்றினாரு. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஒண்ணு, அக்பர் வந்து காஷ்மீர் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு. அக்பர் வந்து இது வந்து அக்பர் கைப்பற்றிய பகுதிகள், இது கைப்பற்றிய ஆண்டு. ஓகேங்களா? காஷ்மீர் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1586. அக்பர் காஷ்மீர் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1586. ஓகேங்களா? சிந்து பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1591. காண்டேல் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1591. பெரார் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு 1596. அகமது நகரின் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றிய ஆண்டு 1600. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட், அக்பர் மரணம் அடைந்தது எப்பொழுது? அக்பர் மரணம்
1605 அக்டோபர் மாதம் 27. அக்பர் மரணம் அடைந்தது 1605 அக்டோபர் மாதம் 27. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பரின், இது ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அக்பரின் அவையில் அப்படின்னா என்னன்னு தெரியலையா? பல்வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகே, அக்பருடைய அவையில பல்வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அததான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். அக்பரின் அவையில், அக்பரின் அவையில் இருந்த இசை மேதை, அக்பருடைய அவையில் இருந்த இசை மேதை, வெரி இம்பார்ட்டன்ட். அக்பருடைய அவையில் இருந்த இசை மேதை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான்சோ அல்லது தான்சென். தான்சோ ஒரு சில எக்ஸாம்ல ஒரு முறை கேட்கிற தான்சோன்னு கேட்கிறாங்க, அப்படி இல்லைன்னா தான்சன் கொடுக்குறாங்க, தான்சென் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பருடைய அவையில் இருந்த சிறந்த ஓவியர். நோட் பண்ணீங்க. அக்பருடைய அவையில் இருந்த மிகச்சிறந்த ஓவியர், அக்பருடைய அவையில் இருந்த மிகச்சிறந்த ஓவியர் யாரு? தஷ்வந்த். எவ்ரிவன் டேக் த நோட்ஸ் ப்ளீஸ். ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். தஷ்வந்த். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னு பாருங்க. நம்ம கொடுக்குற நோட்ஸ் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கம் யாருக்குமே வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் ரொம்ப நுணுக்கங்களோட இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால அங்கங்க இருக்க பாயிண்ட்ஸை தேடி தொகுத்து உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்குறேன். அதனால கொடுக்குற நோட்ஸை கொஞ்சம் கவனமா படிச்சுக்கணுமா? சரிங்களா? ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பரின் நண்பர், அக்பரின் மிகச்சிறந்த நண்பர், அக்பரின் மிகச்சிறந்த நண்பர். நோட் பண்ணீங்க. ராஜா, ராஜா பீர்பால், ராஜா பீர்பால். அக்பரின் மிகச்சிறந்த நண்பர் ராஜா பீர்பால். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பருடைய காலத்துல வருவாய்த்துறையில், வருவாய்த்துறையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? அக்பருடைய காலத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது வருவாய்த்துறையின் திவானாக பதவி உயர்வு செய்யப்பட்டவர் அல்லது திவானாக இருந்தவர், திவானாக இருந்தவர் யார்னா ராஜா தோடர்மால். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ராஜா தோடர்மால். அப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு? டைரக்டா அக்பருடைய அவையில வருவாய்த்துறை திவானாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அக்பருடைய காலத்துல வருவாய்த்துறை திவானாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜா தோடர்மால் என்பது பதிலாக இருக்கும். ஒரு சில நேரத்துல இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜா தோடர்மால் யாருடைய பீரியட்ல வருவாய் திவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஷன் ஆயிடும். அக்பரா, ஜஹாங்கீரா, ஷாஜஹானா, அவுரங்கசீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ அதனால ஒரு கோர்வையை நம்ம கொடுக்கும்போது லைக் எப்படின்னா இப்போ அக்பரை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அக்பருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் நம்ம கொடுக்கும்போது நீங்க அந்த இடத்துல வந்து படிச்சு வச்சிட்டீங்கன்னா எக்ஸாம்ல வந்து இல்ல நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம அக்பர்ல தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? அவங்க எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மாத்தி வச்சு கேட்டாலும் சரி, இல்ல கொஸ்டின் கேட்கிற பேட்டர்னை வந்து ட்ரெண்டிங்கா கேட்டாலும் சரி, படிச்சுட்டீங்க இந்த இடத்துலதான் நம்ம படிச்சோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க ஆன்சர் போட்டுங்களா. ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. அக்பருடைய காலத்துல வருவாய்த்துறையில் திவானாக இருந்தவர் ராஜா தோடர்மால். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப நான் எழுதுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது டைரக்டா கேட்டிருந்தாங்க. ஹல்டிகாட் போர், ஹல்டிகாட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது, யார் யாருக்கிடையே நடைபெற்றது மற்றும் ஆண்டு. ஹல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு இயர் தான் வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேங்களா?
ஹல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு எப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கொஞ்சம் கவனமா வச்சுங்க. 1576. ஹல்டிகாட் போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது. யார் யாருக்கிடையே நடைபெற்றது? முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க 2 பேர்களுக்கு இடையே தான் என்ன நடந்ததுன்னா ஹல்டிகாட் போர் வந்து நடைபெற்றது. நீங்க முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லைங்களோமா? ஹல்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கவனம் ஞாபகம் வச்சுங்க. 1576. 1576. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் இயர் எல்லாம் வந்து எப்படி தெரியும் ஞாபகம் வச்சுக்கணும்? படிக்கும் போதே 1576. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 1576 அப்படின்றத விட நீங்க 1576 அப்படின்ற மாதிரி சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மன்சப்தாரி முறை வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுவும் மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் அல்லது அறிமுகம் செய்தவர். அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா அக்பர். இப்ப இந்த மன்சப்தாரி முறைன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஓகேங்களா? இது வந்து 3 கட்டங்களாக பிரிக்கலாம். ஓகேங்களா? தகுதியின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம் என்றதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்பர். ஓகேங்களா? அக்பரின் மனைவி பெயர் ஹரகா அல்லது ஹர்கா. ஓகேங்களா? ஹர்கா பாய். ஓகேங்களா? அக்பருடைய மனைவி பெயர் ஹர்கா பாய். அந்த ஹர்கா பாயுடைய சிறப்பு பெயர், ஓகேங்களா, அக்பருடைய மனைவி பெயர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹர்கா பாய். இந்த ஹர்கா பாய்க்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதா அக்பர். ஜோதா அக்பர். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. சல் இ குல் பாருங்க. சுல் இ குல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்த முகலாய அரசர். அக்பர். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சுல்க் இ குல் என்னும் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சுல்க் இ குல் என்னும் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டா அக்பர் என்பது பதிலா இருக்கணும். முதல்ல சுல்க் இ குல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சுல்க் இ குல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அனைவருக்கும் அமைதி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அக்பர், இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார்.
என்று கூறிய வரலாற்று அறிஞர். அக்பர் இஸ்லாம் மதத்தை அல்லது இஸ்லாமை புறக்கணித்தார். புறக்கணித்தார் என்று கூறிய வரலாற்று அறிஞர். வரலாற்று அறிஞர் பதானி. வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. சரிங்களா? பதானி. அக்பர் இஸ்லாமிய மதத்தை வந்து புறக்கணித்தார் என்று கூறிய வரலாற்று அறிஞர் பதானி. ஓகேங்களா? அடுத்த நோட் பண்ணீங்க. அடுத்த நோட் பண்ணீங்க. அக்பரின் வழிபாட்டு கூடம் எது? அக்பர் வழிபடும் அந்த கூடத்திற்கு என்ன பெயர்? ஓகேங்களா? இபாதத் கானா. இபாதத் கானா. இபாதத் கானா. இது வந்து அக்பரின் வழிபாட்டு கூடம். அக்பரின் வழிபாட்டு கூடம் இபாதத் கானா. ஓகேங்களா? அடுத்த நோட் பண்ணீங்க. தீன் ஹிராகி என்ற தெய்வீக மத கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அக்பர் ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? திருப்பி அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது சப்டைட்டில் போட்டுக்கோங்க. ஜஹாங்கீர். ஜஹாங்கீர். ஜஹாங்கீருடைய பீரியட் வந்து 1605 இருந்து 1627 வரைக்கும். இதுதான் ஜஹாங்கீருடைய பீரியட். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீர் வந்து அதாவது தப்பு செய்தா தண்டிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஹாங்கீர் தப்பு செய்தா தண்டிப்பதற்கு சிறிதளவும் தயங்க மாட்டார். ஓகேங்களா? அது தனது மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? தவறு செய்தா தண்டிப்பதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அது போலதான் உங்களுக்கு ஜஹாங்கீருடைய மகன் இருக்கார் இல்லையா, குஸ்ரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஜஹாங்கீருடைய மகன் வந்து குஸ்ரு. அவருடைய மகன் என்று கூட பாராமல் அவருடைய கண்ணை வந்து குருடாக்குனாரு. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்கிய குரு ஒருத்தர் இருந்தாரு, அர்ஜுன் தேவ். அதாவது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடன் சேர்ந்து என்ன பண்றாரு? கலகத்தில் ஈடுபடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜஹாங்கீர் வந்து தப்பு செய்தா தண்டனை கொடுப்பதற்கு சிறிதளவும் தயங்க மாட்டாருன்னு சொல்லிட்டேன். யாரு? தனது மனைவியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தயங்க மாட்டாரு. அதன்படிதான் என்ன பண்றாரு? ஜஹாங்கீருடைய மகன் குஸ்ரு. அப்போ அந்த குஸ்ருவுடைய கண்களை ஜஹாங்கீர் வந்து குருடாக்குவாரு. எதற்காக தனது மகனுடைய கண்களையே குருடாக்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிய குரு அர்ஜுன் தேவ், அதாவது சீக்கிய மதத்தை சேர்ந்த அந்த சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் என்பவருடன் என்ன பண்றாரு? குஸ்ரு என்பவர் இணைந்து கலகத்தில் ஈடுபடுறாரு. அப்போ தனது மகன் தவறான பாதையில் செல்கின்றான் என்று தனது மகனின் கண்களையே குருடாக்கினார் என்பது வரலாறு. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? நோட் பண்ணிக்கங்க. ஜஹாங்கீர் தனது மகனான குஸ்ரு. ஓகேங்களா? ஜஹாங்கீர் தனது மகனான குஸ்ருவின் கண்களை குருடாக்கினார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிய குருவான அர்ஜுன் தேவுடன் இணைந்து, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏஆர் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏஆர் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிங்க. கூற்று இது, காரணம் இது. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து கூற்று சரி, காரணம் சரி, இல்லது கூற்று தவறு, அல்லது காரணம் தவறு, இல்ல கூற்று காரணத்தை வந்து சரியாக விளக்குகிறது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கிற இடத்துல இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து ஃப்ரேம் ஆகும். அப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிய குருவாக இருந்த அர்ஜுன் தேவுடன் இணைந்து கலகத்தில் ஈடுபட்டதுதான் இதற்கு காரணம். கலகத்தில் ஈடுபட்டார். ஓகேங்களா? அப்போ இப்போ நான் உங்களுக்கு இங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் ஆகும்னு பாருங்களேன். கூற்றுல வந்து
ஜஹாங்கீர் தனது மகனின் கண்களை குருடாக்கினார். காரணம் கொடுத்திருக்காங்க. சீக்கிய குரு அர்ஜுன் தேவுடன் இணைந்து கலகத்தில் ஈடுபட்டார். இப்போ இதற்கு ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதற்கு சரியான பதிலா நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? கூற்று என்ன? ஜஹாங்கீர் தனது மகனான குஸ்ருவின் கண்களை குருடாக்கினார். காரணம் என்ன? சீக்கிய குருவான அர்ஜுன் தேவுடன் இணைந்து கலகத்தில் ஈடுபட்டார். அப்ப சரியா நம்ம படிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஆமாம், கூற்று சரி, காரணம் அதை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இதை கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல பார்க்காத சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா, என்ன ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி, அதாவது கூற்று ஒரு மாதிரி இருக்கு, காரணம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இது கூற்று காரணத்தை சரியாக விளக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்போ படிச்சிருந்தால் மட்டுமே தான் சரியான பதில வந்து தேர்வு செய்ய முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றது என்ன தெரியுமாமா, கொடுக்குற பாயிண்ட்ஸை மட்டும் கவனமா நோட் பண்ணுங்க. அன்னைக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸை அன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. முடிஞ்சா மறுநாள் காலையில எழுந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மாலிக் காபூரின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்தது 1608. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. மாலிக் இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டாங்க. மாலிக் ஆம்பர் என்பவர் யார்? மாலிக் ஆம்பர் ஜஹாங்கீருடைய பீரியட்ல தான் இருந்தாரு. மாலிக் ஆம்பர், மாலிக் ஆம்பர் என்பவர் யார்? மாலிக் ஆம்பர் என்பவர் யார்? இது டைரக்டா ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மாலிக் ஆம்பர் என்பவர் ஒரு எத்தியோப்பிய அடிமை. எத்தியோப்பிய அடிமை. மாலிக் ஆம்பர் என்பவர் ஒரு எத்தியோப்பிய அடிமை. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. ஜஹாங்கீரின் தளபதி, ஜஹாங்கீரின் படை தளபதி யாரு? மஹபத் கான். அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, நமக்கு தேவை கீ பாயிண்ட்ஸ். ஜஹாங்கீருடைய தளபதியாக இருந்தவர் வந்து மஹபத் கான். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். ஜஹாங்கீருடைய படை தளபதி யாரு? ஜஹாங்கீரின் உண்மையான தளபதி யாரு? ஜஹாங்கீரின் விசுவாசத்திற்குரிய தளபதி யாரு? அப்படின்ற மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். நமக்கு தேவை கீ பாயிண்ட்ஸ். ஜஹாங்கீரா, தளபதியா, மஹபத் கான்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களாமா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இப்போ ஜஹாங்கீர் வந்து இருக்காரு. ஜஹாங்கீர் வந்து என்ன பண்றாரு? இறந்துடுறாரு. ஜஹாங்கீர் இறந்த பிறகு யார வந்து அரசராக்க நூர்ஜஹான் வந்து விரும்பினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீருடைய மருமகன் ஷாரியர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை தான் என்ன பண்றாங்க? மருமகனாக்க விரும்பினாரு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கீ நோட்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனா இது பாயிண்டா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. ஜஹாங்கீருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை யார் ஏற்றுறாங்க அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு நூர்ஜஹான் வந்து யார வந்து பரிந்துரை செய்தாங்க அப்படின்னா, ஜஹாங்கீருடைய மருமகன் ஷாரியர். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அல்லது சப்டைட்டில் போடுங்க ஷாஜஹான். சப்டைட்டில் போடுங்க ஷாஜஹான். ஷாஜஹானுடைய பீரியட் 1627 முதல் 1658. ஷாஜஹானுடைய பீரியட் 1627 முதல் 1658 வந்து ஷாஜஹானுடைய பீரியட். ஷாஜஹான் வந்து தனது தக்காணத்தை எத்தனை பகுதிகளாக அல்லது எத்தனை மாநிலங்களாக பிரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாஜஹான் தனது மாகாணத்தை அல்லது தனது தக்காணத்தை விட்டு செல்லும் முன்பாக அந்த பகுதியை எத்தனை மாநிலங்களாக பிரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாநிலங்களாக பிரித்தாரு. முதல்ல பாயிண்ட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிங்க. லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஷாஜஹான் அவர் என்ன பண்றாருன்னா, தனது தக்காணத்தை விட்டு செல்லும் போது அல்லது ஷாஜஹான் தனது மாகாணத்தை எத்தனை பகுதிகளாக அல்லது எத்தனை மாநிலங்களாக பிரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாநிலங்களாக பிரிக்கிறாரு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, 1 அகமது நகர், 2 பெரார், 3 காண்டேல், 4 தெலுங்கானா. இப்போ 4 பகுதிகளாக பிரிச்சாரு. ஓகேங்களா?
அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தத்துவமான இளவரசர். தத்துவம்னா பிலாசபி. தத்துவமான இளவரசர். தத்துவமான இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார்? இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார்? தாரா ஷிகே அல்லது ஷிகோ. தாரா ஷிகோ இவர் தான் தத்துவமான இளவரசர் என அழைக்கப்படுகிறார். இந்த தாரா ஷிகோ என்பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பிராக்கெட்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க, அவுரங்கசீப்பின் சகோதரர். இவர் வந்து யாருன்னா அவுரங்கசீப்புடைய சகோதரர். ஓகேங்களா? ஏன் இவர் வந்து தத்துவமான இளவரசர் என அழைக்கப்படுகிறார் தாரா ஷிகோவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சமஸ்கிருத மொழியில் இருந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். யாரு? சமஸ்கிருத மொழியில் இருந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணீங்க. தத்துவமான இளவரசர் என அழைக்கப்படுபவர் யாரு? தாரா ஷிகோ. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருத மொழியிலிருந்து அந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பதில் மிகச்சிறந்த வல்லமை பெற்றவர். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி கேட்கலாம், சமஸ்கிருத மொழியில் இருந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு டைரக்டா கேட்டாலும் நீங்க தாரா ஷிகோன்றத போடணும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இந்து மதத்திற்கும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்து மதத்திற்கும் ஹிந்து மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் ஹிந்து மதத்திற்கும் மற்றும் இஸ்லாம் மதத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு. இந்து மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பை கண்டறிந்தவர் யார்? நெருங்கிய தொடர்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாரா ஷிகோ. ஓகேங்களா? அப்போ தாரா ஷிகோன்னு வந்தா 3 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 1, தத்துவமான இளவரசர். 2, சமஸ்கிருத மொழியில் இருந்த உபநிடதங்களை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர். 3, இந்து மதத்திற்கும் இஸ்லாம் மதத்திற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை கண்டறிந்தவர். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தாஜ்மஹாலை பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே தாஜ்மஹால்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ அந்த தாஜ்மஹாலை கட்டணது யாரு? ஓகேங்களா? அது எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? இந்து பாணியா, இஸ்லாமிய பாணியா, பாரசீக பாணியா, எந்த பாணியில் கட்டப்பட்டது? இந்த தாஜ்மஹால் கட்டத் தொடங்கிய நாள், கட்டி முடிக்கப்பட்ட நாள், ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? எல்லாம் நம்ம இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கீ நோட்ஸ் மாதிரி சைட்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. தாஜ்மஹால் போட்டுங்க. தாஜ்மஹாலுடைய நிபுணர், கட்டிடக்கலை நிபுணர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஸ்தாத் அகமது லஹாரி. உஸ்தாத் அகமது லஹாரி. இந்த தாஜ்மஹாலுடைய கட்டிடக்கலை பாணி. ஓகேங்களா? ஏன்னா தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா ஒரு குவி மாடம் போலலாம் இருக்கும். இது எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய, நோட் பண்ணீங்க, இந்திய இஸ்லாமிய பாரசீக கட்டிடக்கலைகளின் இந்திய இஸ்லாமிய பாரசீக கட்டிடக்கலையின் கூட்டுக்கலவை. அப்படின்னு என்னன்னா, இந்திய பாணியிலும் இருக்கான், இஸ்லாமிய பாணியிலும் இருக்கான், பாரசீக பாணியிலும் இருக்கான். இந்த 3 பாணிகளையும் சேர்த்து
இந்த தாஜ்மஹாலானது கட்டப்பட்டுள்ளது என்பது அதனுடைய பொருள். ஓகேங்களா? கட்டிட வேலை, அதாவது இந்த தாஜ்மஹாலை வந்து கட்ட தொடங்கிய நாள். ஓகேங்களா? கட்டிட வேலை துவக்கம் 1632. கட்டி முடிக்கப்பட்ட நாள் 1638. அலங்கார வேலை, அப்போ இந்த தாஜ்மஹால் வந்து பலபலன்னு மின்னுது இல்லையா? அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஒப்பனை செய்திருக்காங்க, அதாவது அழகுபடுத்தி இருக்காங்க. அலங்கார வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ அலங்கார வேலை செய்து முடிக்கப்பட்ட நாள் 1647. ஓகேங்களா? அடுத்த என்ன பண்ணீங்க? ஷாஜகான் மரணம் அடைந்த நாள் அல்லது ஆண்டு. ஷாஜகான் மரணம் அடைந்த ஆண்டு 1600. ஷாஜகான் மரணம் 1666 ஜனவரி. ஷாஜகான் மரணம் 1666 ஜனவரி மாதம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது அவுரங்கசீப். அவுரங்கசீப்புடைய ஆலம்கீர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆலம்கீர், இது ஒரு முறை டைரக்டா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஆலம்கீர் என்று அழைக்கப்படுபவர் அவுரங்கசீப். ஓகேங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலகினை வெல்பவர். இதையும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. ஆலம்கீர் என்பதனுடைய பொருள் உலகினை வெல்பவர். ஆலம்கீர் என்பதனுடைய பொருள் உலகினை வெல்பவர். ஓகேங்களா? அவுரங்கசீப் அரியணை ஏறிய ஆண்டு இயர். அவுரங்கசீப் அரியணை ஏறிய ஆண்டு 1658. ஓகேங்களா? இப்போ அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்துல நிலவரி வந்து எவ்வளவு இருந்தது? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்துல நிலவரி எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளைச்சலில் சரிபாதி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. அவுரங்கசீப் மரணம் 1707. ஓகேங்களாமா? 1607. ஓகேங்களா? சோ இது வந்து முகலாயர்களுடைய அடிஷனல் பாயிண்ட்ஸ். சரிங்களா? என்ன சொல்றது புரியுதுங்களா? முகலாயர்களுடைய பார்ட் 2 கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களாமா? என்ன சொல்றது புரியுதுங்களா? முகலாயர்கள் வந்து நம்ம எக்ஸாம் பேஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ அதனாலதான் ப்ரெசண்டா எக்ஸாம்ல என்னென்னலாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முகலாயர்ல பார்த்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதற்கூட இனி வரும் காலங்கள்ல எது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், முகலாயரை வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஷாஜஹானுடைய காலத்துல நம்ம பார்த்ததுல வந்து ஷாஜஹானுடைய காலம் இல்லையா? இப்போ இங்க மட்டும் கொஞ்சம் சைட்ல மட்டும் நோட் பண்ணிக்கமா, கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஷாஜஹானுடைய காலத்துல வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள். இதை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து நம்ம பாயிண்ட் கேட்டா கூட தெரியல, ஐயோ நம்ம படிக்கலன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள். வெர்னியர் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரெஞ்சு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு பிரெஞ்சு.
பிரெஞ்சு பிராக்கெட்ல போட்டுங்க. இவர் வெர்னியர் என்பவர் வந்து ஒரு மருத்துவர். ஓகேங்களா? ஒரு முறை எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வெளிநாட்டு பயணிகளை வந்து இவர் எழுந்த நாடுகளுடன் பொறுத்துக அப்படின்றதையும் தாண்டி வெர்னியர் என்பவர் யாரு? மருத்துவரா அல்லது ஒரு வைர வியாபாரியா, டைமண்ட் சேலரா, அல்லது இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பயணிகள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் அந்த பயணி எந்த துறையில் சிறப்பு மிக்கவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஒரு எக்ஸாம்ல நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ வெர்னியர் என்பவர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். ஓகேங்களா? அவர் யாரு? ஒரு மருத்துவர். அடுத்து டிராவர்னியர். இவரும் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். இவர் யார் பாத்தீங்கன்னா ஒரு வைர வியாபாரி, டைமண்ட் செல்லர். இவர் டைமண்ட் செல்லர். ஓகேங்களா? வைர வியாபாரி, மறந்துடக்கூடாது. அடுத்த பயணி நோட் பண்ணு. அடுத்த பயணி யாரு? மாண்டேல் சோ. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு பயணி. அடுத்த பயணி யாருன்னா பீட்டர் முண்டி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி. ஓகேங்களா? சோ அப்போ இந்த டிராவர்னியருக்கும் பீட்டர் முண்டிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாத்துக்கணும். டிராவர்னியர் என்பவர் வந்து ஒரு வைர வியாபாரி. யாரு? இவர் ஒரு வைர வியாபாரி. எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். வேணா இங்க இருக்க வர்னியர் ஞாபகம் வைரம் வா இருக்குல்ல, அப்படி ஞாபகம். அப்போ டிராவர்னியர் என்பவர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு வைர வியாபாரி. பீட்டர் முண்டி அப்படின்றவர் யாருன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மனுச்சி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மனுச்சி. இது ஒரு முறை ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மனுச்சி இதை கேட்டிருக்காங்க, இவரை கேட்டிருக்காங்க, டிராவர்னியர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றது மனுச்சி. இவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு எழுத்தாளர். யாரு? இத்தாலிய நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர். அப்போ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? யாருடைய ஆட்சி காலத்துல எந்தெந்த பயணிகள் வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பயணி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு கேக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த துறையில் சிறப்பு மிக்கவர் அல்லது நிபுணத்துவம் பெற்றவர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை கூட ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். வெர்னியர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர், ஒரு மருத்துவர். ஓகேங்களா? டிராவர்னியர் வைர வியாபாரி, அவரும் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் தான். மாண்டெல்சோ யாரு? ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு பயணி. பீட்டர் முண்டி என்பவர் யாருன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி. சாதாரண ஒரு வியாபாரி தான், வைர வியாபாரி கிடையாது. கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? அதனாலதான் நான் அங்கேயே உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு கான்ட்ராக்ஷனோடு காமிச்சிருக்கேன். அடுத்து மனுச்சின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு இத்தாலிய எழுத்தாளர். யாரு? இவர் ஒரு இத்தாலிய எழுத்தாளர். ஓகேங்களாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு வந்து நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெரிட்டேஜ் அகாடமியுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்க சொல்றேன். வேணுன்றவங்க போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன சிலபஸ், எப்போ நம்ம கவர் பண்ண போறோம், எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய சைட்ல இருக்கு.
இது என்டையர் ஆன்லைன்ன்றதுனால நீங்க எங்க இருந்து எங்க வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைவ் செஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு லாகின்ல வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு முறை கவனமா எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? ஓகேவா? அப்போ நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா முகலாயர்கள் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முகலாயர்களுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது குப்தர்கள். ஓகேங்களா? யாரும் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல? குப்தர்கள் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து டைம் ஆகுதுமா. ஓகே, தேங்க்யூமா. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அட்மின் கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு டவுட்ஸை கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூமா.